நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ சந்தியா, என்னது? ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நீங்க என் காலில் விழ வேண்டாம். சூர்யா, பொண்டாட்டி புருஷன் காலில் விழணுங்கிறது சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயப்படி கூட நீங்க நடந்துக்க மாட்டீங்களா? ஆமா, முதல்ல ஒண்ணு சொல்லுங்க. 2 சம்பந்திங்க வீட்டுல இருந்தும் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வரப்போகுது இல்ல? துணிமணி எல்லாம் வரப்போகுது, லட்டு எல்லாம் அனுப்புவாங்க இல்ல கஸ்தூரி? நீங்க வேணா பாருங்க, நம்ம ஏரியாவுல இருக்கிற எல்லாருமே அந்த பொருளை பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு நிச்சயம் வருவாங்க. குறை இருக்கான்னு வேற தேடுவாங்க. ஐயோ, பெரியக்காவுக்கு அந்த உரிமை இருக்கு. போன ஜென்மத்துல இவங்களும் அவங்களும் எலியும் பூனையுமா பிறந்திருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதான் இந்த ஜென்மத்திலயும் எப்படி இருக்காங்க இல்ல சரோஜா? இந்த விஷயத்துல எல்லாம் நான் என் சம்பந்திங்களை நம்ப தயாரா இல்லைங்க. அவங்க துணி அனுப்புனாதான் நான் வெளியே போக முடியும்னு ஒண்ணும் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், மருமகள்ங்க பிறந்த வீட்டுல இருந்து ஏதாவது வந்தாதானே பாக்குறவங்க ஏதாவது குறை இருக்குன்னு சொல்ல முடியும். அமெரிக்கால இருந்து சம்பந்திங்க போன் பண்ணி எல்லாத்தையும் போன்லயே பேசி முடிச்சிட போறாங்க. சம்பிரதாயத்தை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. என் அம்மாவுக்கு சம்பிரதாயம் தெரியும்ல, அதனால பிரச்சனை இருக்காது. ஆனா இங்க இருக்கிற சம்பந்திங்க ஒன்னும் குறைஞ்சவங்க இல்ல. போன தடவை லட்டு அனுப்புனாங்க. வீட்டுல சுத்தியல் இல்லனா அத வச்சு ஆணி அடிச்சிருக்கலாம். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. உங்க அம்மா தான் நெய் போடவே மறந்துட்டாங்களே. அதனால பாதாம் பிஸ்தாலாம் அதிகமா இருந்ததுனால லட்டு கொஞ்சம் கெட்டியா இருந்தது. யாரு? நான் போய் பாக்குறேன். ஹலோ ஹலோ சார், நான் கொரியர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சந்தியாவோட பேருக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு கொரியர் வந்திருக்கு, வந்து எடுத்துட்டு போங்க. சரிங்க. அம்மா சந்தியா, கொரியர் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் போன் பண்ணாங்க. அமெரிக்காவில இருந்து உன் அண்ணன் ஏதோ பார்சல் அனுப்பியிருக்காருன்னு சொன்னாங்க. அத போய் இன்னைக்கே வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா எல்லாரும் அப்புறம் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இப்படி நீங்க சிரிச்சுக்கிட்டே யாரையும் குத்தி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இவளோட அண்ணன் இவளுக்கு தேவையான சாமான் எல்லாம் அனுப்பியிருப்பாரு. நான் தீர்த்த யாத்திரைக்கு போக டிக்கெட் வாங்கி ஒன்னும் அனுப்பல. எதுக்கு தேவையில்லாம சந்தோஷப்படுறீங்க? சரி சரோஜா, போன் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கே அனுப்பிடுவாரு. அமெரிக்காவுக்கும் போயிட்டு வந்துடலாம். பூஜைக்காக அக்காவுக்கு அமெரிக்கால இருந்து எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஆனா எங்க வீட்ல இருந்து ஒண்ணும் வரல. நான் எங்க அம்மா கிட்ட போய், அம்மா கொஞ்சம் பூஜை சாமான்லாம் அனுப்புனா, கையில காசு இல்ல அது இல்லன்னு வாங்க. உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமான்னு வாங்க. சுதாவுக்கு வேற கல்யாணம் பண்ணணும்னு வாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு மருந்து வாங்கணும். பணமே இல்லைன்னு எல்லாத்தையும் ஏன் தலையில போட்டுருவாங்க. என்ன கடவுளே, எனக்கு எதுக்கு இப்படி 7 அம்மா அப்பாவை கொடுத்தீங்க? இன்னைக்கு அக்கா முன்னாடி என்னோட மானமே போயிடுமோன்னு பயமா இருக்கு. எல்லாரும் உன்னை அவமானப்படுத்த போறாங்க மீனா, அவமானப்படுத்த போறாங்க. அண்ணி, இப்ப ஏதாவது சொன்னீங்களான்னு? அப்படியே போட்டேனா? பொண்ணுங்க மாதிரி இங்க நின்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கியா? பேசாம இருக்கிற வேலை கவனி. நமக்குன்னு வந்து சேர்றாங்க. என்னங்க, நீங்க போற வழியில என்ன கொரியர் ஆபீஸ்ல இறக்கி விட்டுடுறீங்களா? இருங்க இருங்க இருங்க. என்ன சந்தியா, இதையும் எடுத்து இங்க வைக்கிறீங்க? என்ன சந்தியா, நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழலங்கிற விஷயத்த ஊர் உலகத்துக்கே தெரியற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணுமா? தாங்க, நான் அந்த முன்னாடி வச்சுக்கிறேன்.
கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. தேங்க்யூ. அட, இது டேமேஜ் ஆயிருக்கே. நான் இங்கே செக் பண்ணிடுறேன். லட்டு எல்லாமே இப்படி உடைஞ்சிருக்கே. கஸ்தூரி வேற ஏற்கனவே அக்கம் பக்கத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் மருமக வீட்ல இருந்து என்ன வந்திருக்குன்னு பார்க்க ஆர்வமா ஓடி வருவாங்கன்னு. பெரியத்தையும் கண்டிப்பா வருவாங்களே. அவங்க இந்த மாதிரி லட்டுவை பார்த்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை மட்டும் இல்ல, கண்டிப்பா அத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துவாங்க. பரவாயில்ல, இவர் இருக்காருல்ல, முதல்ல இவர் கடைக்கு இந்த லட்டு எடுத்துட்டு போலாம். அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி தருவாரு. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஹல்வா பண்ணி சரியா வராதப்போ அதை வச்சு இவரு வேற ஒரு நல்ல ஸ்வீட்டா பண்ணாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணும்னா ஒண்ணு பண்றேன். இங்க விலை ரொம்ப கம்மியா இருக்கிற 2-3 புடவை எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்துட்டு எங்க அம்மா அனுப்புனாங்கன்னு சொல்றேன். ஆனா இவருக்கு தெரிஞ்சதுன்னா என் கண்ணை பழுத்துரும். என் வீட்டு ஆளுங்க எனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் என்ன பண்றது? என்ன மீனா, எதுக்கு பயப்படணும்? கணக்கு வழக்கு எல்லாத்தையும் மாத்திடுவோம். அவருக்கு ஒண்ணும் தெரியாது. நல்ல புத்திசாலி பொண்ணுதான் மீனா நீ. அட கடவுளே, திலீப் இவன் எதுக்கு இங்க வரா? இவனுக்கு இங்க என்ன வேலை? ஒருவேளை அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவானா? இல்ல 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 இல்ல, அத்தைக்கு மட்டும் ஏதாவது தெரிஞ்சது அவ்வளவுதானா? கடவுளே கடவுளே. ஐயோ, என்ன சென்னி? அங்க பாரு, அந்த திலீப் வரான். அட கடவுளே, நீ என்ன பயப்படுற? நீ ஓடிடு, ஓடு. இங்க ஏடா ஓடுற? உன்னை அவன் பாத்துருவான். நீ இந்த பக்கம் போ. எங்க எங்க ஒளிருத நீ? எனக்கு ஐயோ, இங்க வா, உட்கார், உட்கார். திலீப், நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன விஷயம்? அது வந்து உங்களுக்கு நான் அன்னைக்கு நன்றி சொல்லவே இல்லைல்ல. சரியான நேரத்துக்கு வந்து நீங்க கண்ணை திறந்துட்டீங்க. அன்னைக்கு கண்ணை திறந்துட்டுனா அது வரைக்கும் கண்ணை மூடிட்டா சுத்திட்டு இருந்தீங்க? இல்ல இல்ல, சும்மா சும்மா விளையாட்டுக்கு ஏதோ நான் பேசிட்டேன். நான் சொல்ல வந்தது வேற ஏதோ, வேற எதையும் சொல்லிட்டேன். நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். இதுக்கப்புறம் நான் அந்த சவிதா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உங்களுக்கு லஸ்ஸி ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, நான் போயிட்டு வரேன். உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லவா? அன்னைக்கு நீங்க என் தங்கச்சிய ஒழுங்கா பார்க்க கூட இல்ல. என்னோட தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இது வரைக்கும் உங்களே தான் நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? என்னோட தங்கச்சி ஒரு தேவதை மாதிரி. தயவு செஞ்சு நான் சொன்னதை கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மீனாணி, இப்பதான் என் மனசு அடிபட்டு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் என்னால மீண்டு வர முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் எடுத்துக்க வேணாம், நான் சொல்ல போறேன். இந்த கடை இங்க தான் இருக்க போகுது, இந்த மீனா நீங்க தான் இருக்க போற. அதனால 2-3 மணி நேரம் நல்லா யோசிங்க, யோசிச்சுட்டு வாங்க. நல்ல முடிவா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் போயிட்டு வரேங்க. வணக்கம். அண்ணி,
அவன் கிளம்பிட்டானா? அவன் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது. ஒளிஞ்சுக்கிட்டே இது போதவா? இந்தாங்க, நீங்க கேட்ட 1 கிலோ மலாய் பர்ஃபி. உங்களுக்கு 2 கிலோ லட்டு வேணும், வீட்டுல பூஜை இருக்கு. சூர்யாண்ணா, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்கண்ணா? இத நீங்க மறந்துட்டீங்க. நான் ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சிட்டேன். நீங்க சீக்கிரமா அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துருங்க. சந்தியா, நீ எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குல்ல? எல்லாம் நல்லா இருக்கு. என்னங்க, என்ன? இந்த பார்சல் சரியா இல்லைங்க. அனுப்பும்போது ஒழுங்கா அனுப்பலன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள லட்டு இருக்குங்க. இது எல்லாமே உடைஞ்சு போயிடுச்சு. இங்க பாருங்க. நீங்க இது சரி பண்ணி தரீங்களா? அட என்ன நீங்க? உங்களுக்கு எங்கேயாவது வானம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி தோணுச்சுடா, எங்க அண்ணன் கிட்ட வந்து சொல்லுங்க, அவரே அதை சரி பண்ணிடுவாரு. ஏன்னா அண்ணன் அவ்வளவு திறமைசாலி. அப்படி இருக்கும்போது இந்த லட்டு பெரிய விஷயமா என்ன? என்ன சந்தியா, லட்டு எல்லாம் இப்படி உடைஞ்சு போயிருக்கு? ஐயோ, ஒரு நிமிஷம், இது பிடிங்க. சொல்லுங்க. 1 கிலோ லட்டு கொடுங்க. இதை அவங்க சரியா பேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நானும் எத்தனையோ ஆர்டர் வெளியூருக்குலாம் அனுப்புறேன், ஆனால் பேக்கிங்ல பக்காவா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் அவசரம். அவரோட அவசரத்தால சில சமயம் எல்லாமே இப்படிதான் உடஞ்சு பிரிஞ்சு நாசமாவே போயிடுது. உண்மைதான் சொல்றேன். நீங்களே இந்த லட்டுவை கொஞ்சம் பாருங்க. என்ன சந்தியா, நீங்க இன்னும் நிக்கிறீங்க? சந்தியா, இன்னைக்கு விசேஷமான நாள். இந்த மாதிரி நாள்ல தான் நம்ம கடையில வியாபாரம் கொஞ்சம் நல்லா நடக்கும். இந்த நேரம் பார்த்து உங்க அண்ணன் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. உங்க அண்ணா இருக்காரு, அவர் இதே மாதிரி அவசரப்பட்டு எல்லா வேலையும் பண்ணாருன்னா எதுவுமே உருப்படாம தான் போகும். இந்தாங்க. சூர்யா தம்பி, அண்ணா சொல்லுங்க. 2 கிலோ ஜாங்கிரி கொடுப்பா. சோட்டோ, பாக்ஸ் அண்ணா. சூர்யாண்ணா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? அண்ணி போறாங்க பாருங்க, அந்த லட்டு. சந்தியா, எங்க போறீங்க? என்ன சந்தியா அது? ஏன் போயிட்டீங்க? நம்ம பேசும்போது கஸ்டமர் வந்துட்டாங்க, அவங்களை கவனிக்கிறதுக்குள்ள நீங்க பாட்டு போயிடுவீங்களா? என்ன என்ன சந்தியா இதெல்லாம்? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க இப்படிதான் கோச்சிட்டு போயிடுவீங்களா? இத பாருங்க சந்தியா, அதில் கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இப்படியே உள்ள போனீங்கன்னா அம்மா பார்ப்பாங்க, பார்த்து கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லுவீங்க, அதனால பிரச்சனை வரும். மறுபடியும் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. அதனால ஒன்று பண்ணுங்க, நீங்க இதை இங்கே வச்சுட்டு போங்க. நேரம் கிடைக்கும் போது நானே இந்த லட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, 4 பேருக்கு முன்னாடி நம்ம வீட்டு மானம் போகக்கூடாது இல்லையா? அதுக்கு தான். சோட்டோ, நீ போய் படி. பாப்போ, இந்தா இது எங்க எடுத்து அந்த உள்ளவே. என்ன பண்ணிட்டு இருக்க மீனாட்சி? உன் பிறந்த வீட்ல இருந்து இதெல்லாம் தான் வந்ததா? எல்லாமே நல்லா இருக்குல்ல? நல்லதா இருக்கு. உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். அட, மருமகளோட அண்ணி எங்க அமெரிக்கால இருக்காங்கன்னு சொன்னீங்க,
ஆனா எந்த சம்பிரதாயத்தையும் மறக்கல. பாத்தீங்களா, சின்ன சின்ன பொருள்ல இருந்து புடவை வரைக்கும் எதையுமே அவங்க மறக்கல. அவங்க எங்கேயோ இருந்து எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற சில பேரு எதையுமே கொடுக்கறது இல்ல. எல்லா பொருளையும் அனுப்புறது ஒண்ணும் முக்கியம் கிடையாது. நல்ல பொருளை அனுப்பி வைக்கணும். பாருங்க இவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா 2 ஜோடி இதுல அதிகமா இருக்கு. ஒன்னு இது, அப்புறம் இன்னொன்னு அது. இவங்க பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. மீனாட்சி, இது கஸ்தூரிக்காக. என்ன அவங்க எனக்காகவும் அனுப்பியிருக்காங்களா? ஆமா கஸ்தூரி, அவங்க எல்லாருக்காகவும் அனுப்பியிருக்காங்க. உனக்காகவும் சோட்டுக்காகவும் கூட அனுப்பியிருக்காங்க. அமெரிக்கால இருந்து அனுப்பின பொருள்னா நல்லதானே இருக்கும். ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பொருள் எல்லாம் தரமா இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இப்போ இந்த துணி எல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆனா இதை எடுத்து கட்டிக்கிட்டு திரும்ப ஒரு தடவை துவைச்சப்போ இதோட கலர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க? பெரியக்கா, இந்த புடவைய நீங்க கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க. இது மேல இருக்கிற கலர் கையில ஒட்டுதா என்ன? புடவைய நல்லா திறந்து பாருங்க. ஒருவேளை அமெரிக்காவுல இருக்கிற எலி இதை கடிச்சிருக்கலாம்ல? இல்ல இல்ல, எல்லாமே ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா இந்த லட்டு இருக்கு பாத்தீங்கல்ல, இது எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. சின்னதா இருக்கா? இதை விட பெருசா பண்ணா அது லட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பெரியக்கா நீங்க எதை பார்த்தாலும் அதுல ஒரு குறைய தேடிக்கிட்டே இருப்பீங்களா? நீ பேசாம இரு, உனக்கு என்ன தெரியும்? பெரியத்த இப்பதானே நீங்க இந்த புடவைய பாத்தீங்க? இல்ல இல்ல, இந்த புடவைய நான் எங்கேயும் பார்த்த மாதிரில இருக்கு. இத நான் எங்க பார்த்தேன்? இது உன்னோட கடை புடவை தானே? பெரியத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொடுங்க. இங்க பாத்தியா, இதுல உன் கடை பில்லு கூட இருக்கு பாரு. கடை பேர் கூட போட்டிருக்கு பாரு. ஐயோ, என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? வீட்ல இருக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுட்டே என்ன? இல்ல இல்ல, எங்க அம்மா ரொம்ப புத்திசாலி தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எது பண்ணாலும் என் பொண்ணுக்கு லாபம் இருக்கணும்னாங்க. ஒன்னு சொல்லவா, அவங்க என் கையில பணம் கொடுத்திருக்காங்க. புடவை எவ்வளவோ அவ்வளவு பணத்தை கையில கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் எல்லாம் கூட அவங்க கேட்கலாம். உங்களை மாதிரி எல்லாம் இல்ல. 10% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட் வேணும்னு அவங்க என்கிட்ட கேட்கல. இது வரைக்கும் நீ எப்ப டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்க எனக்கு? இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குலமா? எனக்கு இது இப்பவே போட்டுக்கணும் போல இருக்கு. மினானி, நீங்களும் வந்து பாருங்களேன். சந்தியா நீ வீட்ல இருந்து எல்லா பொருளும் ரொம்ப அழகாவும் அற்புதமாவும் வந்திருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்காக வந்திருக்கிற புடவையும் வந்து பாருங்களேன். எவ்வளவு வெயிட்டா இருக்கு தெரியுமா? ஹனி, இவ்ளோ பணம் இருந்தா குடும்பத்துல 2-3 பண்டிகையை நம்ம கொண்டாடி முடிச்சிடலாம். என்ன அப்படியா? இங்க பாரு, நீ சொன்னது பொய்ன்னு சொன்னாலும் அதை என்னால நிரூபிக்க முடியாது. உண்மைய சொல்ற. பொருள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இந்த புடவை தான் எனக்கு நினைக்கிறேன். என் நேரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இது வந்து அத்தையோட புடவை நினைக்கிறேன். இது பார்க்கவும் நல்லா அழகா இருக்கு, நல்ல வெயிட்டாவும் இருக்கு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. எனது 120. இந்த புடவை 120 ரூபாய் மட்டும் தானா? ஓஹோ, இதுல இருக்கிறது வெறும் நிறம் மட்டும் தானா? மீனா, உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உடனே ஆரம்பிச்சிரு.